கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன் கேப்ரியல் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்ற ஊரில் மரியாளிடம் தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் என்று கூறினார். மரியாள் குழப்பமடைந்தபோது கேப்ரியல் அவரிடம், பயப்படாதே மரியாளே, நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று அறிவித்தார். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்று மரியாள் கேட்டபோது, தூய ஆவி உம்மிடம் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மை நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, இறைகுமாரன் எனப்படும் என்று கேப்ரியல் விளக்கினார். புனித யோசேப்பின் கனவில் கர்த்தருடைய தூதன் தோன்றி, மரியாளின் கர்ப்பம் பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்பதையும், பிறக்கப் போகும் மகனுக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்பதையும் அறிவித்தார். மரியாளும் யோசேப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக பெத்லகேமுக்குச் சென்றிருந்தபோது, மரியாளுக்கு பேறுகாலம் வந்தது. ஊரில் உள்ள சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே, இயேசு விலங்குகள் இருக்கும் ஒரு இடத்தில், அதாவது ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இதனால், குழந்தை பிறந்த பிறகு, மரியாள் குழந்தையை துணிகளில் பொதிந்து, ஒரு தீவனத் தொட்டியில் கிடத்தினார். 3 ராஜாக்கள் இயேசுவை சந்தித்து பரிசுகளை வழங்கினர். அவர்கள் 3 பரிசுகளை கொண்டு வந்தனர்: தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். குழந்தை இயேசு பிறந்து 40 நாட்களுக்குப் பிறகு மரியாளும் யோசேப்பும் எருசலேம் கோவிலுக்கு அவரை கொண்டு வருகிறார்கள். மரியாளும் யோசேப்பும், ஒரு ஜோடி காட்டுப்புறாக்களை அல்லது 2 புறா குஞ்சுகளை பலியாக செலுத்துகிறார்கள்.